बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम इन्नल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नु'मिनु बिही व नतवक्कलु अलैहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अमालिना मय यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मय युद्लिल फला हादिय लहु व नशहदु अन ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीका लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु। अल्लाहुम्मा सल्लि अला मुहम्मदिन व अला आलि मुहम्मद कमा सल्लैता अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद। अल्लाहुम्मा बारिक अला मुहम्मदिन व अला आलि मुहम्मद कमा बारकता अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद। या अय्युहन्नासु इत्तक़ू रब्बकुमुल्लती खलक़कुम मिन नफ्सिन वाहिदा व खलक़ मिन्हा ज़ौजहा व बस्स मिन्हुमा रिजालन कसीरन व निसाअ वत्तक़ुल्लाहल्लज़ी तसाअलून बिही वल अर्हाम इन्नल्लाह कान अलैकुम रक़ीबा। या अय्युहल्लज़ीना आमनु इत्तक़ुल्लाह हक़्क़ तुक़ातिही वला तमूतुन्ना इल्ला व अंतुम मुस्लिमून। ஸதक़ல்லாஹுல் அலீம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, குர்ஆன் கல்லூரியில் பயின்று வரும் அனைத்து மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என கூறியவனாக என்னுடைய இந்த சிறிய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் இந்த மனித சமுதாயத்திற்கு வழங்கியிருக்கக்கூடிய பேருபகாரம் எண்ணில் அடங்காத பேருபகாரம். அதிலும் அவன் இந்த மனித சமுதாயத்திற்கு மனிதர்களுடைய உள்ளத்திலே ஏற்படுத்தக்கூடிய பிணைப்பு இருக்கிறதே, அன்பு பிணைப்பு, அது சுப்ஹானல்லாஹ், அதை யாராலும் வர்ணிக்க முடியாத அற்புதமான ஒரு பிணைப்பு. உதாரணமாக, ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் மீது நேசம் கொள்கிறான் அல்லது நேசம் கொள்வதற்கு இணக்கமாக நடந்து கொள்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். தந்தை பிள்ளைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இணக்கம், ஒரு தாய்க்கும் பிள்ளைக்கும் இருக்கக்கூடிய இணக்கம், உள்ள பிணைப்பு, அதுபோல சகோதரனுக்கும் சகோதரிக்கும் இடையிலே இருக்கக்கூடிய அந்த உள்ள பிணைப்பு, ஒரு மாணவனுக்கும் மாணவிக்கும் இடையே இருக்கக்கூடிய உள்ள பிணைப்பு, ஒரு கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய உள்ள பிணைப்பு, ஒரு சமூகத்திற்கும் இன்னொரு சமூகத்திற்கும் இடையிலே இருக்கக்கூடிய உள்ள பிணைப்பு, அன்பு, இவைகளையெல்லாம் உள்ளுக்குள்ளே அன்பையும் பிணைப்பையும் ஏற்படுத்துவது அல்லாஹ்தான். மனிதன் பிணைப்பை ஏற்படுத்துவதற்கான காரணமாக இருக்கிறானே ஒழிய, அவனுடைய உள்ளங்களில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவன் அல்லாஹ்வாக இருக்கிறான். நாம் என்னதான் முயற்சி செய்தாலும், என்னதான் ஒரு மனிதனுக்கு ஒரு செலவழித்தாலும், எவ்வளவு நாம் கஷ்டப்பட்டாலும் சரி, அதற்காக எவ்வளவு முயற்சிகளை மேற்கொண்டாலும் மனிதர்களுடைய உள்ளத்திலே மாற்றத்தை நம்மால் கொண்டு வர முடியாது, உள்ளத்திலே பிணைப்பை ஏற்படுத்த முடியாது. உதாரணமாக பாருங்களேன், அந்த தன்னுடைய தந்தை பிள்ளைக்கு இருக்கக்கூடிய இணக்கம் பாருங்களேன், பாசம், பிணைப்பு, சுப்ஹானல்லாஹ். அந்த குழந்தை பிறந்ததிலிருந்து அவன் வளர்ந்து பருவவயதாக கூடிய வரை அவன் தன்னுடைய உழைப்பு, தன்னுடைய சிந்தனை, தன்னுடைய சுகம், தன்னுடைய சந்தோஷம், தன்னுடைய மகிழ்ச்சி அத்தனையையும் அந்த பிள்ளைக்காக செலவு செய்கிறான். அந்த பிள்ளையிடமிருந்து ஏதாவது வருமானம் அவருக்கு கிடைக்குதா? அந்த பிள்ளை தந்தைக்கு ஏதாவது சம்பாதிச்சு கொடுக்குதா? ஏதாவது லாபம் கிடைக்குதா? இல்லை. அவனுடைய பொருளாதாரத்தை முழுக்க அந்த குழந்தைக்காக செலவு செய்கிறான். இரவு பகல் பாராமல் தூக்கம் இழித்து அந்த குழந்தைக்காக பாடுபடுகிறான். குழந்தைக்கு முடியாமல் போயிடுச்சு, ராத்திரி 1 மணி ஆகுது, யாரும் டாக்டர் இல்லை, வயிற்றுப்போக்கு, உதாரணமாக வயிற்றுப்போக்கு வந்துருச்சு, குழந்தை கிடந்து கதறான், அழுகிறான், தாயும் தந்தையும் துடிக்கிறாங்க. அப்படியே அவங்களுக்கு பசி தெரிவதில்லை, உறக்கம் தெரிவதில்லை, ஒன்றும் தெரிவதில்லை. அந்த நேரத்தில் தன்னை பிள்ளையை வாரி அணைத்து கொண்டு எல்லாவற்றையும் விட்டுட்டு அப்படியே வீட்டை பூட்ட கூட மாட்டாங்க, அப்படியே அள்ளி போட்டு போயிடுவாங்க, ஆஸ்பத்திரிக்கு போயிடுவாங்க. போய் விடிய அங்கே கண்ணு முடிச்சிருப்பாங்க. சுப்ஹானல்லாஹ். இந்த பிணைப்பை ஏற்படுத்தியது யார்? இந்த அன்பை ஏற்படுத்தியது யார்? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் செய்கிறான், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு தான் இது. அதுபோல் கணவன் மனைவியை பாருங்களேன், சுப்ஹானல்லாஹ். கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கக்கூடிய பாண்டிங் இருக்குது பார்த்தீங்களா? அந்த மனைவியும் கணவனும், மனைவி எங்கேயோ பிறக்கிறாள், எந்த தேசத்திலேயோ பிறக்கக்கூடியவளாக இருக்கிறாள். அந்த மகனுக்கு, அந்த ஆணுக்கு அவள் திருமணமாகி மனைவியாக வருகிறாள். திருமணமாகி மனைவியாக வந்து ஓரிரு நாட்கள் தான் ஆகிறது.
அவருடைய இணக்கத்தை பார்த்தீங்களா? சுபஹானல்லாஹ். அவங்களோட அன்பை பார்த்தீங்களா? அவங்களுடைய பிணைப்பை பார்த்தீங்களா? தன்னை பெற்ற தாயிலிருந்து தாயை விட்டு தன்னை பெற்ற தந்தையை விட்டு நான் வாழ்ந்த ஊரையெல்லாம் விட்டு தன்னுடைய சொந்த பந்தம் உற்றார் உறவினர்கள் எல்லாவற்றையும் விட்டு நாடு கடந்து இவனுக்காக என்ன செய்கிறா? கடந்து வருகிறாள். இவருக்குள்ள பிணைப்பு பார்த்தீங்களா? 20 வருடங்கள் பெற்று வளர்த்து பாசத்தை பொழிந்து வளர்ந்த அந்த தாயையும் தந்தையும் விட்டுவிட்டு நம்மளை தூக்கி வாரி அரவணைத்து வளர்ந்த நம்மை பார்த்து வளர்த்து ஆளாக்கிய உறவுகளெல்லாம் விட்டுவிட்டு அந்த கணவனுக்காக வருகிறாள். கணவனுக்கு வந்த உடனே பாருங்கள், அவளுக்குள்ள உள்ள பாண்டிங் எப்படி ஏற்படுத்தி பார்த்தீங்களா? இணைப்பு எப்படி ஏற்படுத்தி பார்த்தீங்களா? உள்ளத்தில் இந்த இணைப்புக்கு ஈடாக எதையும் சொல்ல முடியுமா? அந்த இணைப்பை யாராலாச்சும் உருவாக்க முடியுமா? அந்த பிணைப்பை யாராலும் கொடுக்க முடியுமா? அல்லாஹ் சொல்லலாம், நீங்கள் 2.5 கலந்து விட்டீர்கள்ங்கிறான். திருமண உறவின் காரணமாக நீங்கள் 2.5 கலந்து விட்டீர்கள். எவ்வளோ ஆச்சரியம், எவ்வளோ அற்புதம்! சுபஹானல்லாஹ். அவள் அந்த 20 வயதோ 25 வயதிலேயோ அந்த கணவனுக்கு வாக்கப்பட்டு வரக்கூடியவள் தன்னுடைய கடைசி மூச்சு வரை அவனோடு வாழ்கிறாள். அவரோடு சேர்ந்து கஷ்டங்கள் எல்லாம் சகித்துக் கொள்கிறாள். கஷ்டத்தை அனுபவிக்கிறா, துன்பத்தை அனுபவிக்கிறா, வேதனை அனுபவிக்கிறா, கஷ்டத்தை அனுபவிக்கிறா, வறுமையை பொறுத்து கொள்கிறா, நோயை பொறுத்து கொள்கிறா. கணவன் மீது இருக்கக்கூடிய பாசம், மனைவிக்கு கணவன் மீது இருக்கக்கூடிய பாசம், அளவற்ற பாசம், அன்பு. சில இடங்களில் வேண்டுமானால் விதிவிலக்காக இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். பிரச்சனை எங்கேயுமே இல்லாமல் இல்லை, பிரச்சனை இருக்கும். பிரச்சனைக்கு அப்புறம் சால்வ் ஆகும். எவ்வளோ இருத்த அந்யோன்யமான இணக்கம்! இந்த இணைப்பை யாராலும் ஏற்படுத்த முடியுமா? அல்லாஹ் சொல்லுகிறான், தன்னுடைய திருமறையில் சொல்லுகிறான், 8வது அத்தியாயம் 63வது வசனம், வல்லஃப பைன குலூபிஹிம் லவ் அன்ஃபக்த மா ஃபில் அர்தி ஜமீஅம் மா அல்லஃப்த பைன குலூபிஹிம் வலாக்கின்னல்லாஹ அல்லஃப பைனஹும் இன்னஹு அஸீஸுல் ஹகீம். அவர்களின் உள்ளங்களிடையே அவன் பிணைப்பை ஏற்படுத்தினான். பூமியில் உள்ள அனைத்தையும் நீர் செலவிட்டாலும் அவர்களின் உள்ளங்களிலேயே உம்மால் பிணைப்பை ஏற்படுத்தியிருக்க முடியாது. மாறாக அல்லாஹ்வே அவர்களிடையே பிணைப்பை ஏற்படுத்தினான். அவன் மிகைத்தவன், ஞானமிக்கவன். பூமியில் இருக்கக்கூடிய அத்தனையையும் நீங்கள் செலவிட்டாலும் சரி, உள்ளத்தில் பிணைப்பு ஏற்படுத்த முடியாது. வேண்டுமானால் இரக்கம் இருப்பதை போல் நடிக்கலாம், அன்பு இருப்பதை போல காட்டிக்கொள்ளலாம். ஒரு லாபத்துக்காக, ஒரு சுகத்தை அனுபவிப்பதற்காக, ஒரு பதவியை பெற்றுக்கொள்வதற்காக. அரசியல்வாதிகள்கிட்ட போய் தொண்டை என்ன செய்கிறான்? தன்னுடைய பதவியை பெற்றுக்கொள்வதற்காக அன்பை இருப்பது போல காட்டலாம். உண்மையில் பிணைப்பை ஏற்படுத்துறது யார்? உண்மையிலே உள்ளத்தோடு உள்ளத்தை நெருக்கக்கூடிய ஏற்படுத்தக்கூடிய அந்த பிணைப்பை ஏற்படுத்தக்கூடிய அந்த பாண்டிங் உருவாக்குறது யார்? இது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தானே. பூமியில் என்னென்ன இருக்கோ அத்தனையும் நீங்கள் செலவிட்டாலும் சரி, இணக்கத்தை ஏற்படுத்த முடியாது. இது ஞானமிக்கவனும் மிகைத்துவமாக அல்லாஹ்வால் அருள் இல்லையா? நம்ம சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் சோதரிகளே. இப்படிப்பட்ட அன்பையும் பிணைப்பையும் ஏற்படுத்தி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் எவ்வளோ நேசம் கொள்ள வேண்டிய ரப்புல் ஆலமீன். பாருங்க, ஒரு உதாரணமாக அந்த ஒரு சஹாபா பெருமக்களுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அவர்கள் முன்னாடி எப்படி இருந்தாங்க? எப்படி அல்லாஹ்வுடைய தூதர்னா பகை, அல்லாஹ்வுடைய தூதரை வெட்டி கொள்ளுவேன் என்று சொன்னார்கள். முகமதை நான் கொலை செய்வேன் என்று சொன்னார்கள். உமாமா என்ற ஒரு சஹாபி சொல்கிறாங்க, ஒரு போரில் அவங்க கைதியை பிடிக்கப்படுறாங்க. கைதியை பிடிக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, என்ன செய்கிறாங்க? அங்கே பள்ளியில் மஸ்ஜித் நபவியில் தூணில் கட்டி வைக்கிறாங்க அந்த உமாமாங்கிற சஹாபியை. தினந்தோறும் என்ன செய்ய கட்டி வைக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டெய்லி பள்ளிக்கு வருவாங்க, அந்த சஹாபியை பார்ப்பாங்க, போவாங்க, திரும்ப பள்ளிக்கு வருவாங்க, தொழுது வீட்டுக்கு போவாங்க. அந்த சஹாபி என்ன செய்கிறாரு? அங்கே நடக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் கவனிக்கிறார். உமாமாங்கிற சஹாபி இஸ்லாத்துக்கு வரல, ஒரு போரில் ரசூலுல்லாவை எதிர்த்து போர் செய்கிறாரு. அந்த போரில் கைதியாக பிடிக்கப்படுறார். மஸ்ஜித் நபவியில் கொண்டு தூணில் கட்டி வச்சிடுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய சஹாபாக்கள் நடவடிக்கையெல்லாம் அவர் பார்க்குறார். பார்த்து முடிச்சுட்டு அவர் என்னை அவுத்து விடுங்கன்னு சொல்கிறாரு. கட்டப்பட்ட கவுத்தை என்னை அவுத்து விடுங்க அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் அவுத்து விடுறாங்க. அங்கேருந்து போகிறாரு. போய் குளிக்கிறார். தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரை சந்தித்து அல்லாஹ்வுடைய கையை பிடித்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, வணக்கத்திற்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார்கள் என்று நான் நம்பிக்கை கொள்கிறேன் என்று ஈமான் கொள்கிறார்.
இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரப்பா சொல்கிறாரு, அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு உலகத்திலெல்லாம் வெறுக்கத்தக்க முகமாக உங்கள் முகம்தான் இருந்தது. ஒரு காலத்தில் உலகத்திலெல்லாம் வெறுக்கக்கூடிய முகமாக உங்கள் முகத்தை நான் பார்த்தேன். இப்போது உலகத்தில் உள்ள எல்லா முகத்தையும் விட உங்கள் முகம்தான் எனக்கு பிரியமாக இருக்கிறது சொன்னார்கள். அதுபோல உலகத்தில் உள்ள எல்லா இடத்தையும் விட நான் காபத்துல்லாவை வெகு அதிகமாக நான் வெறுத்தேன். இப்போது அந்த காபத்துல்லா தான் எனக்கு மிகவும் விருப்பத்திற்குரிய இடமாக இருக்கிறது என்று சொன்னார். இந்த பிணைப்பை, இந்த மாற்றத்தை உண்டாக்கியவன் யார்? ஏற்படுத்தியது யார்? நம்மால் செய்ய முடியுமா? இந்த உலகத்தில் உள்ள அத்தனையையும், பூமியில் இருக்கக்கூடிய அத்தனையும், குவியல் குவியலாக தங்கத்தை கொடுத்தாலும் சரி, மந்தை மந்தையாக ஆடுகளையும் மாடுகளையும் ஒட்டகங்களையும் கொடுத்தாலும் சரி, குவியல் குவியலாக வெள்ளியை கொடுத்தாலும் சரி, அந்த பிணைப்பை படைத்த ரப்புல் ஆலமீன், நுட்பமான அறிவுமிக்க ஞானமிக்க ரப்புல் ஆலமீனை தவிர யாராலும் ஏற்படுத்த முடியாது என்கிற உண்மையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். ஆக அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு விஷயத்தை பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏகத்துவ பிரச்சாரம் பண்ணுறாங்க. கடுமையான எதிர்ப்பு, கடுமையான சமூக பகிஷ்காரம், அடி உத வெட்டு கொடுமைகளெல்லாம் அந்த சஹாபாக்கள் தாங்கினாங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அளவு கடந்த துன்பத்தை கொடுத்தாங்க. மக்கத்து காஃபிர்கள் சொல்லனா துயரங்களும் துன்பங்களையும் கொடுத்தாங்க. அந்த பாவிகள் அவர்கள் பொறுத்து கொண்டே வாழ்ந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள். ஒரு கட்டம் வந்தது. மதீனாவில் இருக்கக்கூடிய அந்த அவுஸ் கஸ்ரஜ் என்று சொல்லக்கூடிய 2 கோத்திரம், அவங்க தான் முஹாஜிரின்கள், அன்சாரிகளாக இருக்கக்கூடிய அந்த மக்கள் 2 கோத்திரமாக பிரிந்திருந்தாங்க. அவுஸ் மற்றும் கஸ்ரஜ் என்று சொல்லக்கூடிய 2 கோத்திரம். அந்த 2 கோத்திரத்துக்கு மத்தியில் ஒரு ஒப்பந்தம் ஏற்படுது. அகபா என்ற உடன்படிக்கை ஏற்படுகிறது. அகபா என்ற இடத்துல முதல் உடன்படிக்கை கிபி 621 மாதிரி வரலாற்று ஆசிரியர் சொல்கிறாங்க. அதில் சில ஒரு 12 பேர் மட்டும் கலந்துக்கிறாங்க. அந்த உடன்படிக்கையில் 12 பேர் அன்சாரிகள்னால் அந்த 2 கோத்திரம். அந்த 2 கோத்திரத்துக்கு மத்தியில் பல வருடங்களாக, பல தலைமுறையாக சண்டை சச்சரவு, பகைமை, மிக மோசமாக இருந்தாங்க. அந்த அகபா என்ற உடன்படிக்கைக்கு பிறகு என்ன உடன்படிக்கை செய்கிறாங்க? வந்து அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட பயிர் செய்கிறாங்க. முதல் அகபா உடன்படிக்கை 621, அப்புறம் 2வது அகபா உடன்படிக்கை 622, கிபி 622. விஸ்வதாசன் அவர் பிறந்த 50 ஆண்டுகள் கழிச்சு முதல் ஒப்பந்தத்தில் இந்த 12 பேர் கையெழுத்து போடுறாங்க. என்ன உறுதிமொழி கொடுக்குறாங்க? நாங்கள் அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்க மாட்டோம், விபச்சாரம் செய்ய மாட்டோம், திருட மாட்டோம், உறவுகளை பேணி வாழ்வோம், பெண் குழந்தைகளை கொல்ல மாட்டோம் என்றெல்லாம் உடன்படிக்கை செஞ்சு என்ன செய்கிறாங்க? அந்த உடன்படிக்கை நடக்குதுங்க. அங்கே இப்போ என்ன நடக்குது? நீங்கள் மதீனாவுக்கு வாங்க, எல்லாருடைய தூதர்கிட்ட, எங்கள் சமூகத்துக்கு மத்தியில், எங்களுக்கு மத்தியில் பெரிய பிரச்சனை இருக்குது, பெரிய சண்டை சச்சரவு இருக்குது, பகைமை இருக்குது, பல நாட்கள் சண்டை பிடிச்சிட்டே இருக்கிறோம். நீங்கள் வந்தீங்கன்னா எங்களுக்குள்ளே இணைப்பை ஏற்படுத்துங்க, நீங்கள் சமாதானத்தை உண்டாக்குங்க, நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறோம், இஸ்லாம் அங்கே வளர்வதற்கு நாங்கள் முழு ஒத்துழைப்பு செய்கிறோம், இஸ்லாமிய ஆட்சி நிறுவுவதற்கு நாங்கள் ஒத்துழைப்பு செய்கிறோம் என்று உடன்படிக்கை செய்யப்படுகிறது. அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய உத்தரவு வருது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்ன செய்கிறாங்க? ஹிஜ்ரத் செஞ்சு போகிறாங்க. அங்கே இருந்த மக்கள் எப்படி இருந்தாங்க? பகையாக இருந்த மக்கள், சண்டையோடும் சச்சரவோடும் வெட்டி கொண்டும் குத்தி கொண்டும் இறந்த மக்கள், மாண்டு போன மக்கள், பல தலைமுறையில் பகைமாகவே வாழ்ந்த மக்கள், பகையோடு வாழ்ந்த மக்கள். அல்ல என்ன செய்கிறான்? அவங்களுக்குள்ளே எல்லாம் பிணைப்பை ஏற்படுத்துகிறான், அன்பை ஏற்படுத்துகிறான், நெருக்கத்தை ஏற்படுத்துகிறான். இதை யாரால் ஏற்படுத்த முடியும்? அவர்கள் அதற்கு செய்ய வேண்டிய வேலை செஞ்சாங்க, உடன்படிக்கை செஞ்சாங்க, கையெழுத்து போட்டாங்க. அந்த காரணகர்த்தா மட்டும்தான் மனிதன். உள்ளங்களை மாற்றக்கூடியவன் யார்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அவன் தான். யாராலும் செய்ய முடியாது. அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள், 3வது அத்தியாயம் 103 வசனத்தில் சொல்கிறான், வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு வதுகுரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும் இது குன்தும் அஅதாஅ ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும் வஅஸ்பஹ்தும் பிநிஅமதிஹி இஹ்வானா. என்ன சொல்கிறாங்களா? நீங்கள் ஒருவருக்கொருவர் பகைவர்களாக இருந்தீர்கள், அல்லாஹ் தான் உங்கள் உள்ளங்களிடையே இணைப்பை உண்டாக்கினான். எனவே அவனது அருளால் நீங்கள் சகோதரராக ஆகிவிட்டீர்கள். நீங்கள் நரக படுகொலியின் விளிம்பில் இருந்தீர்கள், அதிலிருந்தும் அவன் உங்களை காப்பாற்றினான். அல்லாஹ் தான் உங்களுக்கு இடையில் என்ன செய்தான்? இணைப்பை உண்டாக்கினான்.
எனவே அவனது அருளால் தான் நீங்கள் சகோதரராக இருக்கிறீங்க. இல்லைன்னா நீங்கள் எப்படி இருந்திருப்பீங்க? இன்னும் பகையோடு தான் இருந்திருப்பீங்க, குரோதத்தோடு தான் இருந்திருப்பீங்க என்று அல்லாஹ் சொல்வதை பார்க்கிறோம். ஆக அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் நம்மை மனிதர்களாகவும் படைத்திருக்கிறான், மனிதர்களாக வாழச் செய்திருக்கிறான், ஒருவருக்கொருவர் அன்பையும் பிணைப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறான். நமக்கு அல்லாஹ் தஆலா கணவனாக, மனைவியாக, பிள்ளைகளாக, தாயாக, தந்தையாக, உறவுகளாக, சமூகமாக ஒருவருக்கிடையிலே அன்பையும் பிணைப்பையும் ஏற்படுத்தி நம்மை அன்போடும் பாசத்தோடும் பிணைப்போடும் வாழ வைத்திருக்கிறார் ரப்புல் ஆலமீன். அந்த ரப்புல் ஆலமீனுடைய அந்த அளப்பெரும் அருளால் கிருபையை நாம் நினைத்தவர்களாக, சிந்தித்த மக்களாக, சிந்திக்கக்கூடிய மக்களாக, அல்லாஹுடைய வேதத்தை சிந்தித்து, அவனுடைய வார்த்தைகளை சிந்தித்து, அந்த குர்ஆனை சிந்தித்து, நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்காகவும், இந்த நடைமுறைப்படுத்தப்பட்ட விஷயங்களை பிற மக்களுக்கு எடுத்து சொல்வதற்காகவும் இந்த குர்ஆன் கல்லூரியிலே பயின்று வரக்கூடிய நாம் இந்த அருமையான வாய்ப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த அருமையான வாய்ப்பை பயன்படுத்தி இந்த மார்க்கத்திற்காக அல்லாஹ்வுடைய வேதத்தை மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்காக இயன்ற முயற்சிகளையும் உழைப்பையும் செய்ய வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை இந்த பணியிலே தொடர்ந்து பயணிக்க வைத்து நம் மூலமாக பல மாற்றங்களை நம் சமுதாய மக்களிடத்திலே, உள்ளங்களிடத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பிணைப்பையும் ஏற்படுத்தி அல்லாஹ்வுடைய வேதத்தோடு நெருங்கி வரக்கூடிய மக்களாக நம்மையும் நம்மை சார்ந்த மக்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று இந்த குர்ஆன் காலேஜ் மாணவனாகிய நான் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தவராக என்னுடைய சிறிய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.